ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் படிச்சுட்ருக்கீங்க நம்புகிறேன். நானும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சயின்ஸு ரிவிஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு 6th 7th சயின்ஸ் ரிவிஷன் பண்ணலான்ட்டு இருக்கேன். நான் எந்தோட யூடியூப் சேனலோட ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்னா சாய்ஸோடது. அவங்களோட அவங்க நான் கிளாஸ் ஜாயின் பண்ணல. பட் நான் டிஎன்பிசிக்கு ஜாயின் பண்ணப்போ நான் படிச்சிருக்கேன். அது ஒரு நோட்டு பாதி போட்டு நான் எழுதியிருக்கேன். ஸோ அதில் அந்த லெசனை நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் குயிக்காக ரிவிஷன் பண்ணுறதா இருந்தால் ரிவிஷன் பண்ணிடுங்க. இல்லைனா படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் லைவ் நான் கொடுக்க முடியலை. எனக்கு தனியாக கொடுக்குறக்கும் டைம் இல்லை. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சீக்கிரம் லைவ் உங்களுக்கு நான் இது அந்த கொஸ்டின் நான் கொடுத்துருக்குற கொஸ்டின் எல்லாமே நான் ரீட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இப்போ ரிவிஷன் முடித்ததுக்கப்புறம் இப்போ தான் நான் சரி ரொம்ப நாள் ஆச்சு இந்த த்ரோ பேக் வாங்கி. இதுக்கு நான் சரி கொஞ்சம் ஏதாச்சும் ரெடி பண்ணி வச்சுட்டு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிச்சுட்டே இருங்க. அது போக நம்ம ஃபுல் டைம் படிச்சுட்டே இருக்கணும், நம்மளுக்கே ஒரு சோம்பேறித்தனம் மாதிரி வருது. அதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் வீட்டு தோட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி சின்னதாக ஒரு காய்கறி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது ஃப்ரீ டைமில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா மத்தியான டைமில் ரொம்ப தூக்கம் வருது. அது என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த டைம் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் அந்த தூக்கம் போயிடுது. அதுக்கப்புறம் நான் மேக்ஸ் பார்க்குறக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது உங்களால் படிக்க முடியாத டைமு ஏதாவது வேறு வேலை ஏதாவது மனசை டைவர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வேலையை பார்த்துட்டே நீங்கள் படிக்கலாம். நான் இதெல்லாம் வச்சு எனக்கே கொஞ்சம் ரொம்ப பார்க்குறக்கே அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஏன்னா நான் டிஎன்பிசிக்கு உட்காந்ததுலேருந்து ஈவினிங் வரைக்கும் இவ்வளோ பெரிய இடம் இருந்துமே நான் இதை யூஸ் பண்ணாமையே ரொம்ப நாள் நான் விட்டுட்டேன். இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் செடியெல்லாம் வச்சுட்டு இதை பார்த்தா ரிலாக்ஸாக இருக்குது மனசு. சரி ஓகே, நம்மளால் அட்லீஸ்ட்டு இதையாவது வச்சு மெயின்டைன் பண்ணி இதுலையாவது நம்ம சப்போர்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா என்னோடய சப்போர்ட்டுங்கிறது ஒன்றுமே இல்லை. மணி லெவலில் கூட என்னால் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லை. அதனால் இந்த மாதிரியாவது ஏதாவது சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் நானும் டெட்டு கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன். பாஸ் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக ஒரு வேலைக்கு நான் போவேன். நானும் இதே கான்ஃபிடென்ட்டோடு தான் நான் படிச்சுட்ருக்கேன். நீங்களும் இதே கான்ஃபிடென்ட்டோடு படிச்சுட்டே இருங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் ஏதாவது உங்களுக்கு மெட்டீரியல் வேணும், நோட்ஸ் வேணும்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நான் இனி தான் கிளாஸ் ஜாயின் பண்ணலான்ட்டு நினச்சிட்ருக்கேன். சப்போஸ் நான் கிளாஸ் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் வீட்டில் தான் படிச்சுட்ருக்கேன். அதனால் நானே ஒரு ஷெடியூல் இப்போ போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, அது மாதிரி நான் ரிவிஷனுக்காக கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கேன். படிக்காததை திரும்ப ஒரு கொஞ்சம் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது படிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ படித்ததை மட்டும் ரீகால் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சீக்கிரம் படிங்க, குயிக்காக ரிவிஷன் பண்ணுங்கள். பாய். எங்கள் தோட்டம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.